சொல்லுங்கள், படம் எப்படி இருந்துச்சு? படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எல்லா படமே பார்க்கும்போது இதுதான் நடக்குன்னு சொல்லிட்டு நிறைய படம் முடிவு பண்ணலாம். ஆனால் இந்த படம் அது மாதிரி முடிவு பண்ணுறதுக்கு ஒரு சீன் கூட அடுத்தது என்ன நடக்குன்னு நமக்கு தெரியல. எண்டு வரைக்கும் நல்லா சூப்பராக போச்சு. எண்டு வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ். கதை திரைக்கதை நல்லா ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா நடிப்புமே நல்லா இருந்தது. எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. தேங்க்யூ. டாப் ஸ்டார் பிரசாந்த் ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்க்ரீனில் எப்படி இருக்கு? அது இப்போ முதல் பார்க்கும்போது உடம்பு ரொம்ப அப்படி கனமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இப்போ நார்மலாக இருக்கார். இதை மெயின்டெனன்ஸ் பண்ணாக்கா ரிட்டன் பேக் தான், திரும்பி வருவார். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இல்லை அவங்களும் அதே தான். அவங்களும் நல்லா குண்டாக இருந்திருந்தாங்க. இப்போ பழையபடியே அவங்க கதாநாயகி அந்த அந்த அந்தஸ்துக்கு வந்திருக்காங்க. பட்டைய கலைப்பிருக்கிறாங்க. கண்டிப்பாக அவர் அதான் இயல்பாக நடிச்சிருக்காரு. அவர் தான் அவரோட பாட்டு அவருக்கே போடாமல் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. நினைவுகள் தானே. காமெடி ஹாரர்லாம் எப்படி இருந்துச்சு? காமெடி அந்தளவுக்குலாம் இல்லை. ஆனால் கதை ஸ்டோரி காமெடி இருக்குது. ஆனால் அந்த கதையை அதுக்கு அடுத்தடுத்து என்னான்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் தான் நம்ம இப்போதை தவிர ரசிக்கிறதுக்கு காமெடி ரசிக்கிறதுக்கு தோணலை. இது ஒரு க்ரைம் நாவல். அதாவது எதிர்பார்ப்பு அடுத்து என்ன நடக்க போதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் இருந்தோம். அவ்வளோதான். நல்லா இருந்தது. சாங்ஸ் சூப்பராக இருந்ததுங்க. தேங்க்ஸ். ஓவரால் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் நான் இப்படி பார்த்ததே கிடையாது. ஒரு படம் பார்த்தா முடிவு நம்ம சொல்லலாம். இது அடுத்தடுத்து கூட அந்த முடிவு நம்மளால் சொல்ல முடியல, கெஸ் பண்ண முடியல. ரொம்ப கதை திரைக்கதை தாங்க. அந்த கதையினுடைய வசனங்கள் கூட ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையாக எழுதியிருக்காங்க. எக்ஸலண்ட் மூவி. நல்லா இருக்குப்பா. என்ன பிடிச்சிருக்கு? பிரசாந்தோட ஆக்டிங் நல்லா இருந்தது. சிம்ரனுடைய ஆக்டிங் நல்லா இருந்தது. ஊர்வசி மேடம், யோகி பாபு அவங்களுடைய ஆக்டிங் நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது. டைரக்ஷனும் நல்லா த்ரில்லிங்காக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக போனோட படம் போக நல்லா இருந்தது. முக்கியமாக சொல்ல போனால் பிரசாந்த் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறோமா, அதே பழைய சாமிங்கோடு இருக்கார். அவர் பிளைண்டாக நடித்ததில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக நடிச்சிருக்காரு. படத்துக்கு என்ன வேணுமோ அதை 100% கொடுத்துருக்காரு. பக்காவாக நடிச்சிருக்காரு அவர். இன்னும் நிறைய படம் வரும். இதை பார்த்து நிறைய படம் வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் இதை பார்க்கும்போது அவர் ஐஸ்வர்யா ராயோட ஹீரோயினாக நடித்தது அந்த படத்தை ஜீன்ஸ் அந்த படம்லாம் ஞாபகம் வந்தது. அதே சாமிங்கோடு தான் இருக்கார். இன்னும் அதே பாடி பில்டரோட நல்லா பாடியை மெயின்டைன் பண்ணின்னு அதே எங்கே தான் இருக்கார் அவர். இன்னும் நிறைய படம் வரும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அவங்க சிம்ரன் வந்து வில்லன் தரம் பண்ணால் கூட பிரசாந்தோட நடிக்கும்போது எங்களுக்கு அந்த ஒரு 4 படம் ஹிட்டு கொடுத்தது பழைய ஹீரோயின் மாதிரி தான் எங்களுக்கு பார்க்க தோணுது. அந்த வில்லத்தனத்தை பார்க்க தோணல. எப்படி நடிக்கிறாங்க, எப்படி அவங்க ஆக்டிங் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் பார்க்க தோணுது. அதில் வில்லத்தனமாக வந்து தெரில, வில்லத்தனம் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம தமிழ் ஆர்டிஸ்ட்டு அதே பார்த்ததுனால அவங்க எப்படி பார்க்குறோம் ரசிக்கிறோமே தவிர அந்த வில்லத்தனம் இருக்குது படத்தில். ஆனால் நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்குது. நல்லா சமுத்திரக்கனி ஒரு கொஞ்சமான ரோல் வந்தாலும் நல்லா நடிச்சிருக்கார். மெயின் வில்லன் இருந்தாலும் இங்கே அவர் பிரசாந்த் வந்து தூக்கி சாப்பிட்றாரு. இந்த ரோல் வந்து பிரசாந்த் சார் ரோல் தான். அவர் தூக்கி சாப்பிட்றாரு. அவருக்கு மெயின் வில்லனாக இருந்தால் கூட அவர் வந்து படத்தில் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கார். அவர் வரும்போது சாதாரணமாக ஒரு நம்மளுக்கு கார்த்தியை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஸ்மைல் வருது. அவருடைய லாங்குவேஜ், அவருடைய ப்ரெசன்டேஷன் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது பார்க்கும்போது அதுவும் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் அவருடைய பழைய பாட்டெலாம் போடும்போது கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. கேட்கும்போது அது ஒரு ஃபோட்டோ பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவருடைய கேரக்டர், அவருடைய ரோலு யாரும் எதிர்பார்க்காது. ஒரு ஆக்டராக ப்ரெசன்டேஷன் பண்ணது யாரும் எதிர்பார்க்காதது. நல்லாயிருக்கு. எதிர்பார்ப்பை உண்டாக்கிறது இந்த படம் ஆல்ரெடி மலையாளம் ஹிந்தியில் பார்த்ததுனால ஸ்க்ரீன் ப்ளே வந்து தெரியுது. தமிழில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதை விட பெட்டராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. யோகி பாபு காமெடி அப்புறம் ஊர்வசி மேடம் காமெடிலாம் சூப்பராக இருக்குது. அவங்க அந்த 2 பேரும் அங்கே இல்லைன்னா அந்த த்ரில்லிங்கான விஷயம் கூட சுவாரஸ்யமாக போயிருக்காது. ஓவராலாக நல்லாயிருக்கு. பார்க்கலாம், வந்து பார்க்கலாம். ரொம்ப வருஷம் கழிச்சு கார்த்திக் நடிக்கிறாரு. ஸோ கார்த்திக் சார் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவரோட ஜாலியான மூமெண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேயில் மிரட்டி இருக்காத சொல்கிறாங்க. பயங்கர த்ரில்லராக இருக்குது படம். அந்த மாதிரி உண்மையாகவே த்ரில்லராக தான் இருக்குது. ஓகே, எந்த இடத்துல நீங்கள் பயந்தீங்க? இந்த இடத்துல பயமாக இருந்துச்சு எனக்கு. அப்படி ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. நல்லா இருந்தது. தானே சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பராக இருந்தது. இனிஷியலாக வந்து அது 2-3 சாங்ஸ் வந்து அந்த பியானிஸ்ட் வாசிக்கிறதுலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே, அமரன் பாட்டை திரும்ப அவருக்கே போட்டிருக்காங்க. கார்த்திக் பாட்டை ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பாட்டு. சந்திரரே சூரியரே செமையாக இருந்துச்சு. ஊர்வசி மேடம் கலக்குவாங்க. எப்படி இருந்துச்சு அவங்களோட பாட்டு? ஊர்வசி ஆஸ் யூஷுவல் அவங்களோட அந்த
ஸ்லாங் லாங்குவேஜ்லாம் சூப்பராக இருந்தது. ஓகே. பிரியானந்த். பிரியானந்தும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே. பிரசாந்த் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறீங்க, எப்படி தேட்டரில் பார்க்குறீங்க? ரொம்பவே நல்லா இருக்கார். படமும் நல்லா இருக்கு. அவரோட ஆக்டிங் அவர் பார்க்குறதுக்குமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கார். ஓவரால் படம் எப்படி சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. என்ன பிடிச்சிருந்தா உங்களுக்கு? பிரசாந்தோட நடிப்பு, சிம்ரனோட நடிப்பு நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது. சிம்ரனும் பிரசாந்த் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒன்றா சேர்ந்து நடிக்கிறாங்க, எப்படி இப்போ நல்லா தான் இருக்குது. சிம்ரன் நடிப்பு சொல்லவே முடியாத சான்ஸ் இல்லை, நல்லா நடிச்சிருக்காங்க. பிரசாந்துக்கு இது ஒரு நல்ல கம்பேக்கு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு ஃபைட் இல்லாத மட்டும்தான் ஒரே ஒரு ஏமாற்றம். அவரோட ஜிம்பாடிக்கு ஒரு வச்சுருந்துருக்கலாம், இல்லாமல் போயிருந்தது. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. டைரக்ஷன் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. நிறைய த்ரில்லர்லாம் உள்ள இருக்குது, பயப்படுற மாதிரி சீன்ஸ். பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லையே, எதுவும் இல்லை. டைம் பாஸ் ஆகுது, நல்ல டைம் பாஸ் ஆகுது. கொடுத்த காசு ஒர்த்து, நல்லா இருக்குது. அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற சொல்ல இல்லை, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. காமெடிலாம் காமெடி நல்லா பரவாயில்ல, பிரியானந்தோட நடிப்பு பரவாயில்ல சார், ஆஸ் யூஸ்வல் தான். ஊர்வசி, கேஎஸ் ரவிக்குமார் நடிச்சிருக்கிறாங்க, சமுத்திரகனி முக்கியமாக நடிச்சிருக்காங்க. ஆமாம், நல்லா தான் இருக்குது. சமுத்திரகனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே போல் நல்லா தான் இருக்குது. ஓவரால் படம் நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது.